ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட கப்பி டப் இருக்குல்ல, கப்பி வளர்க்கக்கூடிய டப்பு அது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து பக்காவாக மாற்ற போகிறோம். பக்காவாக எப்படி மாற்றுறோன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ மழை பெஞ்ச தண்ணி எல்லாம் இதாகி மிக்ஸ் ஆகி பாசி பிடிச்சி மஞ்சள் பிடிச்சி எப்படி இருக்குது. ஸோ முதல்ல வந்து ஃபிஷ் எல்லாத்தையுமே ஒரு ஃபிஷ் விடாமல் குட்டி எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு டப்பில் வந்து பக்கெட்டில் பிடிச்சி வச்சுட்டோம். எல்லா ஃபிஷ்ஷும் ஒன்று விடாமல் வந்து பிடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்களா எவ்வளோ ஃபிஷ் இருக்குது. இப்போ வந்து அதில் தண்ணி ஃபுல்லும் வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம். அப்படியும் வந்து ஏதாவது ஃபிஷ்ஷு மிஸ் ஆயிருந்துச்சா கூட அது வர்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து மொத்த தண்ணியை வந்து எடுத்துட்டோம். ஸோ ஃபிஷ் எல்லாம் ஒன்று விடாமல் பிடிச்சிட்டோம். ஒன்று விட மிஸ் ஆகலை. ஒரு சின்ன பீஸாக இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம்தான். ஸோ எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான வாட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான வாட்டரை டாப்அப் பண்ணிட்டோம். டாப்அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்களா, இதுதான் நம்ம கப்பி. இந்த கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா. இதுதான் நம்ம கப்பி. ஸோ கப்பி ஃபிஷ்ஷை வந்து மொத்தமாகவே வந்து நம்ம க்ளீனான வாட்டரில் வந்து ஃபுல்லுமே வந்து இது பண்ணிவிட்டு எல்லா கப்பியும் உள்ளே விட்டோம். ஸோ இது இப்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அள்ளி வந்து மேலே விட்டு அதை ஃபினிஷிங் டச் கொடுத்து இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குது கப்பி தொட்டி. நீட்டாக இருக்கா. ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.